பவர் பேங்குங்க. பவர் பேங்கில் கேமராங்க. நீங்கள் ஏதாச்சும் ஒரு டேபிளில் வச்சுட்டிங்கன்னா ரெக்கார்ட் ஆகிக்கணும். பவர் பேங்கில் கேமரா இருக்குது. இதுலேயும் கேமரா இருக்குது. மாட்டி வச்சுட்டு லைட்டு போடாமல் வச்சுட்டிங்கன்னா அது பாட்டுக்கு இந்த இருக்குது கேமரா ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கும். லைட்டு போட்டாலும் சரி, வெளிச்சத்தில் நல்லா ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கும். கீ செயின் கேமரா கூட இருக்குது பாருங்கள், பார்த்தீங்களா? அப்படியே வச்சுட்டு தொங்க விட்டாலும் சரி, நீங்கள் நண்பன் ஏதோ கீ செயின் தொங்குது, அது வந்து உங்களோட ஆபத்தான ஒரு மணி தொங்குதுன்னு ஓகேங்களா? கீ செயினில் கூட கேமரா இருக்குது. கேமராவா எங்கேயா இருக்குது கேமரா? பயமாக இருக்கு ஐயா. பாருங்கப்பா, இதில் கூட கேமரா. கொரோனாவுக்கு மாஸ்க்கு போட்டு வந்துருப்பீங்க, ஆனால் மாஸ்க்கே கேமரானா பார்த்துக்குங்க மக்களே. உள்ளே இருக்கான், யாருக்குமே தெரியாதான் உள்ளே இருக்குது. ஸோ இந்த மாதிரி மாஸ்க் கேமரா கூட இருக்குது. இதில் கூட கேமரா இருக்குது. பார்த்தீங்கன்னா எனக்கு அமுக்கிறதுக்கு பயமாக இருக்குயா. நான் கரண்ட் ஷாக் அடிக்கிற மிஷின் இது நீங்கள் தேடிக்கிட்டு இருந்திருப்பீங்க, நிறையா படத்தில் பார்த்துருப்பீங்க. எங்கடா கிடைக்கணும்? எங்கேயுமே கிடைக்காது, இங்கே தான் கிடைக்கிது. கால் பண்ணி ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. சேஃப்டி பர்பஸ் சார்ஜ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். நீங்கள் வெளியே தைரியமாக போயிட்டு வரலாம். வச்சு ஒரு அமுக்கமுக்குனே போதும், அப்படியே கரண்ட் ஷாக் அடித்து ஓடியே போயிடுவாங்க. கொசுவத்தி குட் நைட் வாங்கி மாட்டி வச்சுருப்பாங்க கொசு வரட்டும்னு. ஆனால் பாருங்கள், கேமரா இருக்குது, ரெக்கார்ட் ஆகும் மக்களே. உஷாராக இருந்துங்க. பல்பு கேமரா மேலே மாட்டி வச்சுருப்பாங்க. ஏதோ புது மாடல் பல்புன்னு நினைப்பீங்க, அதெல்லாம் இதுலேயும் கேமரா இருக்குங்க. இந்த வாட்ச் நீங்கள் கட்டிட்டு போகலாம் வெளியே, ஆனால் இதுலேயும் இங்கேயே கேமரா இருக்குடோய். இந்த இருக்குது, உள்ளே இருக்குது. இதை வச்சு கூட நீங்கள் படம் பிடிக்கலாம். கார் கீ மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு, ஆனால் இதுலேயும் கேமரா இருக்குது. இந்த வீடியோ நீங்கள் பார்க்க தவறிட்டிங்கன்னா அப்புறம் அவ்வளோதான், உங்களோட சோழி முடிஞ்சிச்சு, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ஓகேங்களா? இந்த மாதிரியான வீடியோவை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். முக்கியமாக பெண்கள் இந்த வீடியோ பார்க்கணும். நீங்கள் பார்த்துக்கிற ஆணாக இருந்தால் தயவு செஞ்சு இந்த வீடியோவை பெண்களுக்கு அமுச்சு வச்சுருங்க. இப்போ என்னென்னு கண்டனுக்குள்ள வந்துடும். நான் போட்டிருக்கேன் கண்ணாடி. இந்த கண்ணாடி ஏதாச்சும் உங்களுக்கு தெரியுதா? பவர் கிளாஸ்ன்னு சொல்லுவீங்க, இல்லை கூலிங் கிளாஸ்ன்னு சொல்லுவீங்க, எதுவும் கிடையாது. பாருங்கள், ஏதாச்சும் இது அது பாருங்கள், ஏதாச்சும் உங்களுக்கு தெரியுதா? எதுவுமே இல்லை. ஆனால் இந்த கண்ணாடியில் ஒரு கேமரா இருக்குது, ஸ்பை கேமரா. இந்த கேமராவில் ரெக்கார்ட் பண்ணும் போது ஒரு சின்ன லைட்டு கூட எரியாதுங்க. நிறைய பேர் இப்போ வேறு வீடியோலாம் பார்த்துருப்பீங்க, ரெக்கார்ட் ஆகும்போது லைட் எரிஞ்சு மக்களுக்கு காட்டி கொடுத்துரும். ஆனால் இந்த கேமராவில் ரெக்கார்ட் ஆகிறது தெரியாது, கேமரா எங்கே இருக்குன்னு கூட யாரும் கண்டுபிடிக்க முடியாதுங்க. இப்போ ரெக்கார்ட் ஆகிக்கிட்டு இருக்குங்கோ, உங்களை நான் படம் பிடிச்சிக்கிட்டு இருக்கேன். ஓகேங்களா? இந்த மாதிரி ஸ்பை கேமரா ஏகப்பட்டதை வச்சுருக்கோங்க. கீழே பாருங்களேன், ஏகப்பட்ட ஸ்பை கேமரா வச்சுருக்கோங்க. இந்த டேபிளில் நீங்கள் பார்க்குறது எல்லாமே வந்து ஸ்பை கேமரா. இப்போ எதுக்கு இந்த வீடியோ நம்ம காட்டுறோம்னா, இது உங்களுக்கு தேவைனாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். இல்லை நீங்கள் ஒரு ஹோட்டலுக்கு போய் தங்க போகிறீங்க, இது ஏதோ ஒரு இடத்துக்கு போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரிலாம் ஸ்பை கேமரா வச்சுருப்பாங்கன்னு தெரிஞ்சுங்க. ஓகேங்களா? ஒன் பை ஒன்னாக போகிறேன். ஃபஸ்ட்டு இந்த ஃபோட்டோ பாருங்களேன். இந்த மாதிரி ஃபோட்டோ ஒன்று மாட்டியிருப்பாங்க. நீங்கள் எந்த இடத்துக்கு போனால் சரி, இந்த ஃபோட்டோவில் கேமரா இருக்குங்க, ஸ்பை கேமரா இருக்குது. இந்த ஃபோட்டோவில் நீங்கள் டைம் வரும், டேட் வரும்னு நினச்சிக்கிட்டு இருப்பீங்க. ஆனால் இந்த ஃபோட்டோவில் கேமரா இருக்குது. கேமரா எங்கே இருக்குது சார்? அந்த ஃபோட்டோவில் எங்கே இருக்குது சார்? நானே தேட வேண்டியதாக இருக்குது. இல்லை பாருங்கள், இங்கே இருக்கான், இங்கே இருக்கான், இங்கே இருக்கான். 3 ஸ்பை கேமரா வச்சுருக்காங்க. பார்த்தீங்களா? ஒரு சாமி ஃபோட்டோ, ஆனால் அதில் 3 ஸ்பை கேமரா இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. அதை அதில் இருக்குன்ற ஒரு நினப்பு கூட வராதுங்க. சரி, அதெல்லாம் பார்த்தா சிறானுவீங்க. இங்கே வாங்க, இது என்னென்னு மைக். ஸோ இது வந்து ஸ்பீக்கருங்க. இந்த ஸ்பீக்கரு பார்ட்டியில் வந்து ஸ்பீக்கர் வச்சுருப்பாங்க, டான்ஸ் பண்ணுவீங்க. ஆனால் இந்த இடத்துல உள்ளக்க ஸ்பை கேமரா இருக்குது. ஓகேங்களா? ரெக்கார்ட் ஆகிக்கிட்டு இருக்கும். சரி, அதை விடுங்க. இது என்னடா இருக்குது? வெறும் ப்ளக் பாயிண்ட் தாண்டா இருக்குன்னு நீங்கள், இந்த ப்ளக் பாயிண்ட்லேயும் கேமரா இருக்குது. இதில் எங்கே சார் கேமரா? இங்கே இருக்குது. இந்த நோன்னு எழுதிருக்கு பார்த்தீங்களா? இந்த இடத்துல ஸ்பை கேமரா வச்சுருக்காங்க. ஆனால் இப்படி மாட்டி வச்சுருவாங்க. நீங்கள் என்ன நினைப்பீங்க? ஒரு சார்ஜ் போடலாம் அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் இதுலேயும் ஸ்பை கேமரா இருக்குது. ஓகேங்களா? அப்படியே விட்டிங்கன்னா ஸ்பீக்கர், இந்த ஸ்பீக்கர்லேயும் ஸ்பை கேமரா இருக்குது. இதில் எங்கே சார் இருக்குது? உள்ளே இருக்கா? உள்ளே இருக்குது. ஸ்பை கேமரா இருக்குது. ப்ளக் பாயிண்ட்டு, இது என்னடா இருக்கும்னு நினைப்பீங்களா? இந்த ப்ளக் பாயிண்ட்லேயும் கேமரா வச்சுருக்காங்க. பாருங்கள், லைட் எரியும்னு நினைக்கிறேன். லைட் எரியா நீங்கள் ஏதோ ப்ளக் பாயிண்ட் கூட லைட்டுன்னு கூட நினச்சிக்கலாம். சிகப்பு லைட் ஒன்று எரியும்ல, ஆனால் இதில் லைட்டு கூட வராது. இப்படி இருக்கும். நீங்கள் பாட்டுக்கு சார்ஜ் போட்டு வேலையை பார்ப்பீங்க. இதுலேயும் ரெக்கார்ட் ஆகிக்கிட்டு இருக்குங்கோய், பார்த்துங்க. அப்புறம் அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா ஸ்பீக்கர், இதுலேயும் கேமரா இருக்குது உள்ளக. ஓகே, இதெல்லாம் வந்து ரூட்டர். கேமரா இருக்கா? நான் கூட இல்லை கேமரா இல்லைன்னு நினச்சையா. இதுலேயும் கேமரா. நீங்கள் ரூமில் பார்த்தீங்கன்னா வைஃபை ரூட்டர்னு வச்சுருப்பாங்க. ஆனால் இதுலேயும் வந்து கேமரா வந்து இருக்குங்க. பார்த்துங்க, ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க எங்கே போனாலும். சரிங்க, எனக்கே இப்போ பயம் வந்துருச்சு இந்த வீடியோ எடுக்கும். ஐயோ, நம்ம எத்தனையோ இடத்துல போய் தங்குறோமே, அவுத்து போட்டு தூங்குறோமே, எதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணாங்களேன்னு எனக்கே பயமாக இருக்குது. இந்த மாதிரி ரவுட்டர் வச்சாலும் சேஃப்டியாக இருந்துங்க. இதுலேயும் கேமரா இருக்குது. ஓகே,
அப்புறம் பார்த்தீங்கன்னா சோலார் லைட்டுன்னு சொல்லுவாங்க, நம்ம வீட்டுக்கு வெளியே மாட்டி வச்சுருப்போம். சோலார் லைட்டு பகலில் கரண்ட் எழுதுக்கும் நைட்டு எரியணும். ஆனால் இதுலேயும் ஸ்பை கேமரா தான் இருக்குது, தெரியாது யாருக்கும், ரெக்கார்ட் ஆகிக்கிட்டு இருக்கும். ஓகே. அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் ரூமில் கொசுவத்தி சுருள்னு வைப்பீங்க, எதுக்கு? நம்மளை பாதுகாப்பு. ஆனால் இதை வச்சிங்கன்னா உங்களுக்கே பாதுகாப்பு இல்லை மக்களே. இதுலேயும் கூட கேமரா வச்சுருக்காங்க, இங்கே இருக்குதுன்னு நினைக்கிறேன். பார்த்து உஷாராக இருந்துக்குங்க. எதையுமே வாங்க முடியாது இனிமேல் மார்க்கெட்டில். வாங்கினா பயத்தோடு இருக்கணும். நீங்கள் எங்கே ஹோட்டல் ரூம் எடுத்தாலும் சரி, எங்கே போனாலும் சரி, இதெல்லாம் இருக்குது. உங்களோட பர்சனல் யூஸுக்கு யாரையாச்சும் நீங்கள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இதை வாங்கிக்கலாம். அதுக்கெல்லாம் நம்ம போடுறோம். இது வந்து வைஃபை கேமரா. இது வந்து எல்லோரும் கண்டுபிடிச்சாங்க கேமரான்ட்டு. ஓகே. ஆனால் இது என்ன? பவர் பேங்குங்க. பவர் பேங்கில் கேமராங்க. நீங்கள் ஏதாச்சும் ஒரு டேபிளில் வச்சுட்டிங்கன்னா ரெக்கார்ட் ஆகிக்கணும். பவர் பேங்கில் கேமரா இருக்குது. அப்புறம் பாருங்கள், மேலே மாட்டி வைப்பாங்க பாருங்கள், ஹோல்டர். இது ஏதோ லைட்டுக்கு மாட்டி வச்சுருக்காங்க. லைட்டு போடாமல் வச்சுருக்கேன்னு நினைப்பீங்க ஹோட்டலில். இதுக்குள்ளே கேமரா இருக்குது, ரெக்கார்ட் ஆகிக்கிட்டே இருக்கும். அந்த இருக்குது பாருங்கள் ஒயரு. இது நீங்கள் எப்படி கண்டுபிடிக்காங்க கேட்டிங்கன்னா, இந்த ஒயரோட இருக்கும். இந்த மாதிரி ஒயர் உங்களுக்கு தெரிகிற மாதிரி ஏதாச்சும் மாட்டி வச்சாங்கன்னா அது கண்டிப்பாக கேமரா இருக்குதுன்னு அர்த்தம். அதையும் பார்த்துங்க. ஓகேங்களா? அப்புறம் இந்த மாதிரி ஹோல்டரு, இதுலேயும் கேமரா இருக்குது. மாட்டி வச்சுட்டு லைட்டு போடாமல் வச்சுட்டிங்கன்னா அது பாட்டுக்கு இந்த இருக்குது கேமரா, ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கும். லைட்டு போட்டாலும் சரி, வெளிச்சத்தில் நல்லா ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கும். ஸோ இந்த மாதிரியான கேமரா இருக்குங்க. இப்போ தான் மெயின் பாயிண்ட்டுக்காக வரும், வாய்ஸ் ரெக்கார்டர். சரிங்களா? எவ்வளோ குட்டியாக இருக்குது பார்த்தீங்களா? இதை வச்சு பாக்கெட்டில் வச்சு வாய்ஸ் ரெக்கார்டு பண்ணலாம் நீங்கள். இதுவும் வாய்ஸ் ரெக்கார்டு. பார்த்தீங்களா? இப்படிக்கான் இருக்குது வாய்ஸ் ரெக்கார்டு. இது வந்து பென் கேமரா, பாக்கெட்டில் வச்சுக்கலாம். ரெக்கார்டு பட்டன் இருக்குது. கேமராக்குன்னு யாருக்கும் தெரியாது, பென் கேமரா. இது கீச்செயின் கேமரா. கீச்செயின் கேமரா கூட இருக்குது பாருங்கள். பார்த்தீங்களா? அப்படியே வச்சுட்டு தொங்க விட்டாலும் சரி, நீங்கள் நண்பன் ஏதோ கீச்செயின் தொங்குது, அது வந்து உங்களோட ஆபத்தான ஒரு மணி தொங்குதுன்னு. ஓகேங்களா? கீச்செயினில் கூட கேமரா இருக்குது. இது எது கேட்டிங்கன்னா பென் கேமரா. பேனாலையும் இந்த பேனாலையும் கேமரா இருக்குது. அதெல்லாம் விடுங்கப்பா. கொசுவத்தி குட் நைட் வாங்கி மாட்டி வச்சுருப்பாங்க கொசு வரட்டும்னு. ஆனால் பாருங்கள், கேமரா இருக்குது, ரெக்கார்ட் ஆகும். மக்களே உஷாராக இருந்துங்க. வீடியோ பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு வெளியே போய் பயமாக இருக்கும்ல. கண்டிப்பாக துணி கடையாக இருக்கட்டும், எந்த ஹோட்டலுக்கு போனால் உங்களுக்கு பயமாக இருக்கும். இதெல்லாம் ஒரு சேஃப்டியாக இருந்துக்குங்க அப்படின்ட்டு காட்டுறதுக்காண்டி தான் உங்களுக்கு இதெல்லாம் நான் போட்டுக்கிட்டு இருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா பல்பு கேமரா மேலே மாட்டி வச்சுருப்பாங்க. ஏதோ புது மாடல் பல்புன்னு நினைப்பீங்க, அதெல்லாம் இதுலேயும் கேமரா இருக்குங்க. அப்புறம் அப்படியே வந்தீங்கன்னா பவர் பேங்குங்க. பவர் பேங்கில் கூட கேமரா இருக்குது, பார்த்துங்க. ஓகேங்களா? இதுக்கு கரண்ட்டே தேவையில்லை, இதுலேயே ரெக்கார்ட் ஆகும், கரண்ட்லேயும் ரெக்கார்ட் ஆகும். பார்த்துங்க, இந்த மாதிரி இருக்குது. அதிலே பெரிய பவர் பேங்க், கொஞ்சம் ஸ்டைலான பவர் பேங்க் பார்த்துங்க. இதுலேயும் கேமரா இருக்குது பின்னாடி. பார்த்தீங்களா? அப்புறம் பாருங்கள், வாட்சில் கேமரா இருக்குது. இந்த வாட்ச் நீங்கள் கட்டிட்டு போகலாம் வெளியே. ஆனால் இதுலேயும் இங்கேயே கேமரா இருக்குடோய், இந்த இருக்குது, உள்ளே இருக்குது. இதை வச்சு கூட நீங்கள் படம் பிடிக்கலாம். ஓகேவா? அடுத்து இது என்னதுங்க? கேமராவா? இது ஆக்சுவலி என்னது? பெட் கேமராவா? இது எங்கே வைப்பாங்க ஆக்சுவலி? இங்கே பாக்கெட்டில் வச்சுக்கலாம். வாங்க, இது கூட கேமராவா? 4 மணி நேரம் சார்ஜ் பண்ணால் 1 ஹவர் கேமரா ரெக்கார்ட் ஆகும். ஓகே, இது இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா டேபிளில் வால் கிளாக் மாதிரி ஒன்று வச்சுருப்பாங்க, அழகுக்கு வச்சுருப்பாங்க. டிஜிட்டலில் வந்து லைட்டு கிளாக்கு வரும். ஆனால் இதுக்குள்ளேயும் கேமரா வச்சுருக்காங்க. ஸோ உஷாராக இருந்துங்க மக்களே. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டிஃப் கேமரா, இந்த படத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்களா, செக் பண்ணிவிட்டு உள்ளே வச்சுட்டு போவாங்க, அந்த மாதிரி ஸ்டிஃப் கேமரா இருக்குது. இதுலேயும் கேமரா இருக்குது. ஸோ இதுக்கு பேட்ரி கனெக்ஷன் பண்ணி உள்ளே பாக்கெட்டில் வச்சுட்டு இதை அப்படியே ஸ்டிஃப் கேமரா பண்ணிடுவாங்க, சட்டை பட்டனில் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு கேமராங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா கார் கீ மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு, ஆனால் இதுலேயும் கேமரா இருக்குது. ஓகே. அப்புறம் இது பாருங்கள், இது என்னதுங்க? பட்டன் கேமரா. இது ஒரு கேமரா மாதிரி தான் இருக்குது, பார்க்குறதுக்கு ஏதோ ஒன்று வச்சுருக்காங்க அப்படின்னு நினைப்பாங்க. கேமராங்க. இது கேமரா, வைஃபை கேமரா. வீட்டில் எங்கேயாச்சும் மாட்டி வச்சுட்டிங்கன்னா போதும், சின்ன கேமரா மாதிரி இருக்குது. இதுதான் பட்டன் கேமராங்க. இதை கனெக்ஷன் மாட்டிட்டு பாக்கெட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு இதை வந்து நம்ம பட்டன் மாற்ற இடத்துல வச்சுக்கலாம். இது பவர் பேங்கில் மாட்டிக்கலாம். ஸோ இது பட்டன் கேமரா. பார்க்குறதுக்கு வெளியே பட்டன் மாதிரி தெரியும், ஆனால் இதில் வந்து கேமரா இருக்குது, பட்டன் கேமரா. இது வந்து வாய்ஸ் ரெக்கார்டர். இதில் வந்து மவுஸில் கூட கேமரா இருக்குது. ஓகேங்களா? நீங்கள் நினைப்பீங்க ஒரு டேபிளில் வந்து மவுஸ் வச்சுருக்காங்க, ஆனால் இதில் கூட கேமரா வச்சுருக்காங்க. அப்புறம் அப்படியே வந்தீங்கன்னா சேஃப்டிக்கு பிளாக் பெப்பர் ஸ்ப்ரே சொல்லுவாங்கள்ல, நிறைய பேர் லேடிஸ் ஹேண்ட்பேக்கில் வச்சுருப்பாங்க. தேடிக்கிட்டு இருந்திருப்பீங்க எந்த கடையில் கிடைக்கும் சேஃப்டிக்கு. இங்கே கிடைக்கிது. ஆர்டர் பண்ணி வாங்கி வச்சுங்க, வீட்டுக்கு கொரியர் பண்ணிடுவாங்க.
ஸோ இது வாங்கி பேக்கில் வச்சுங்க, உங்கள் சேஃப்டிக்கு ரொம்ப நல்லதுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கொசு விரட்டுற ஒரு மிஷின் தான். ஆனால் இதையும் வாங்கி வச்சுட்டிங்கன்னா இதுலேயும் கேமரா இருக்குது, ரெக்கார்ட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? உங்கள் வீட்டில் ஏதோ வேலைக்காரி வச்சுருக்கீங்க, யாரையும் நீங்கள் பார்க்கணும், நோட்டம் இடணும் அப்படின்னு நினச்சா இந்த மாதிரி பொருட்களை வந்து நீங்கள் தாராளமாக வாங்கி யூஸ் பண்ணலாங்க. அது பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பட்டன் கேமரா தான். அப்புறம் இது பார்த்தீங்கன்னா ஒரு பென் கேமரா, வைஃபை கேமரா. இது என்னதுங்க? இதுவும் கேமரா தான், வைஃபை கேமரா. ஏதோ விளையாடுச்சாமான்னு நினைப்பாங்க, ஆனால் இதுவும் வந்து கேமராங்க. இது என்னதுங்க? இதுவும் கேமரா. பாருங்கள் என்னென்னு கேமரா வச்சுருக்காங்க பார்த்தீங்களா? கம்ப்யூட்டர் சொல்லி சும்மா அப்படி தொங்க போட்டு வச்சிங்கனாலும் அது கூட ரெக்கார்ட் ஆயிரும். இதுதாங்க இப்போ ஹைலைட் உள்ளதுலையே. கேமராவா? எங்கேயா இருக்குது கேமரா? பயமாக இருக்கு ஐயா. பாருங்கப்பா, இதில் கூட கேமரா. கொரோனாக்கு மாஸ்க்கு போட்டு வந்துருப்பீங்க, ஆனால் மாஸ்க்கே கேமரானா பார்த்துக்குங்க மக்களே. உள்ளே இருக்கான், யாருக்குமே தெரியாதான் உள்ளே இருக்குது. ஸோ இந்த மாதிரி மாஸ்க் கேமரா கூட இருக்குது, இதில் கூட கேமரா இருக்குது. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயங்க. சேஃப்டி பர்பஸ்க்கு நீங்கள் வந்து காரில் வச்சுக்கலாம், லேடிஸ் ஹேண்ட்பேக்கில் வச்சுக்கலாம், ஒரு பைக்கில் வச்சுக்கலாம். நீங்கள் வெளியே போகிறீங்க, உங்களுக்கு பாதுகாப்பு இல்லை, ஏதோ பயமாக இருக்குன்னா இதை வாங்கி வச்சிட்டிங்கன்னா கரண்ட்டு ஷாக் அடிக்கும். எப்பேற்பட்ட ஒரு ஆபத்தான டயத்துலேயும் நீங்கள் வந்து தப்பிச்சிடலாம். கரண்ட் ஷாக் அடிக்கிற மிஷின் இது நீங்கள் தேடிக்கிட்டு இருந்திருப்பீங்க, நிறையா படத்தில் பார்த்துருப்பீங்க. எங்கடா கிடைக்கணும்? எங்கேயுமே கிடைக்காது, இங்கே தான் கிடைக்கிது. கால் பண்ணி ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. சேஃப்டி பர்பஸ் சார்ஜ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். நீங்கள் வெளியே தைரியமாக போயிட்டு வரலாம். வச்சு ஒரு அமுக்கமுக்கினா போதும், அப்படியே கரண்ட் ஷாக் அடித்து ஓடியே போயிடுவாங்க. திருடனாலும் சரி, யார்கிட்ட இருந்தாலும் பாதுகாப்பு கிடைக்கும். லேடிஸு கண்டிப்பாக இதை வந்து வாங்கி ஹேண்ட்பேக்கில் வச்சுங்க. ஓகே. ஸோ இதுலேயே பெருசு கேட்பீங்க, இதெல்லாம் வந்து போலீஸ்லாம் நிறையா வச்சுருப்பாங்கள்ல, பார்த்துருப்பீங்க படத்தில். அந்த மாதிரியான ஒரு பார்த்தீங்கன்னா எனக்கு அமுக்கிறதுக்கு பயமாக இருக்குயா. பார்த்தீங்களா, அமுக்கும் போதே எனக்கு வைப்ரேட் ஆகுதுன்னா அப்போ வச்சா எப்படி இருக்கும்? கேமராமேனுக்கு வச்சு பார்ப்போமா? கேமராமேனே பயப்படுறாப்புல. ஸோ இந்த மாதிரியான ஐட்டங்கள்லாம் இங்கே இருக்குது. கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன், கால் பண்ணி அது ப்ரைஸ் என்னன்னு கேட்டு வாங்கிக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து ரொம்ப 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 முக்கியமான ஒரு ஐட்டம் ஜிபிஎஸ். இதில் ஒரு சிம் கார்டு நீங்கள் போட்டு உங்களோட காரோ உங்களோட பைக்கோ இதெல்லாம் வச்சுருங்க. ஓகேங்களா? இதுக்கு சார்ஜ் பண்ண தேவைமா? 4 நாள் வரும். 1 மணி நேரம் சார்ஜ் பண்ணி வச்சுட்டிங்கன்னா 4 நாளைக்கு வருன்றாங்க. இந்த இருக்க பைக்லேயோ கார்லேயோ இருக்கிறனால என்னன்னா, உங்கள் பைக்கு தொலைஞ்சாலும் சரி, உங்கள் காரு தொலைஞ்சு போயிட்டாலும் சரி, இதுக்குள்ளே நம்பர் இருக்குது. அந்த நம்பருக்கு நீங்கள் ஒரு வாட்டி கால் பண்ணிங்கன்னா இது ஆக்டிவேட் ஆகிரும். அந்த வண்டியில் என்ன நடக்குது, யார் என்ன பேசுகிறாங்க, ஸ்பீக்கர் இருக்குது இதில், ப்ளஸ்ஸு லொக்கேஷன் கூட இது எங்கே இருக்குதுன்னு கொண்டு காட்டும். ஓகேங்களா? அதனால் தயவு செஞ்சு உங்கள் கார்லேயோ உங்கள் பைக்லேயோ இதை வாங்கி வைங்க, ஜிபிஎஸ் ட்ராக்கர். ஓகேங்களா? இது ரொம்ப சேஃப்டியான ஒரு பொருள். இந்த கடையில் இதை விட இன்னும் நிறையா இருக்குங்க. ஓகேங்களா? இது வந்து லீகலான ஐட்டத்தை இதெல்லாம் வீடியோவில் காட்ட முடியுமோ அதை தான் உங்களுக்கு வந்து நம்ம காட்டியிருக்கோம். இது எல்லாமே நீங்கள் லீகலாக பர்ச்சேஸ் பண்ணலாம். கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். கடை எங்கே இருக்குது அப்படின்றத இப்போ ஓனரை கூப்பிட்டு நான் கேட்டு சொல்கிறேன். இப்போ இந்த கடை எங்கே இருக்குதுன்னு எல்லோரும் கேட்பீங்க. இந்த கடை வந்து பெங்களூரில் இருக்குது. பெங்களூரில் இந்த ஏரியா நாம் பிரசிடென்ட் கோல்ஸ் ரோட். கோல்ஸ் ரோடு புலிகேஷி நகர் கூட சொல்கிறாங்க. ஸோ அதனால் இந்த லொக்கேஷன் நான் பின் பண்ணிடுறேன் டிஸ்கிரிப்ஷனில். கான்டாக்ட் நம்பர் நான் கொடுத்துட்றேன், அட்ரஸ் எல்லாமே நான் கொடுத்துட்றேன். ஆர்டர் பண்ணும்போது இந்த நம்பர் கால் பண்ணி நீங்கள் ஆர்டர் பண்ணுங்கள். இதில் உள்ள எல்லாமே லீகல் தான், எதுவுமே இல்லீகல் கிடையாது. இது எல்லாமே லீகல். வாங்கலாம், யார் வேணாலும் வாங்கலாம். சேஃப்டி பர்பஸான உண்டான ஐட்டம் இருக்குது, ஸ்பைக்கராமா எல்லாமே இருக்குது. ஆனால் இது எல்லாமே கரெக்டான இதுக்கு மட்டும் யூஸ் பண்ணணும். தேவையில்லாமல் இல்லீகலான விஷயத்துக்கு தயவு செஞ்சு யாரும் யூஸ் பண்ணாதீங்க. ஓகேங்களா? அதனால் இது ஆர்டர் பண்ணணும், இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணி இவர்கிட்ட ஆர்டர் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் எல்லாமே பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க உங்கள் நண்பர்களுக்கு, உறவினருக்கு. ஏன்னா இந்த மாதிரிலாம் கேமரா இருக்குதுன்னு அவங்க தெரிஞ்சுக்கிட்டா நாளைக்கு போகிற இடத்துல அவங்களுக்கு சர்வே பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்படிலாம் இருக்குதுன்னு சொன்னாப்பா அவன், அந்த இது மைண்டுக்கு வரும் டக்குன்னு. அதனால் இந்த வீடியோவை அதிகமாக பெண்களுக்கு நிறையா ஷேர் பண்ணுங்கள். ஜென்ஸு கூட பிரச்சனை கிடையாது, பெண்களுக்கு நிறைய இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். எல்லாம் வாங்கணும்னு ஆசைப்பட்டு இந்த நம்பருக்கு, கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி வாங்கிக்கோங்க. ஓகேங்களா? வீடியோ பிடிச்சா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணுங்கள். ஓகே, பாய் சொல்லிடுங்க. பாய்.